Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF. சட்டமன்ற தொகுதிகளை 4 நிறங்களில் பிரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனையில் ஈடுபடுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இந்த 4 நிறங்கள் உணர்த்துவது என்ன, விவரங்கள் என்ன ரமேஷ்? தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியுமே 4 நிறங்களா அடையாளம் கண்டு திமுக தேர்தல் பணியை களத்தில் மேற்கொள்றாங்க. எந்த அடிப்படையில் இந்த 4 நிறங்கள் அடையாளம் காணப்படுது அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலை ஒரு பாடமாக வச்சு அந்த தேர்தலில் திமுகவினுடைய வெற்றி தோல்வியை எல்லாம் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் 4 நிறங்களாக திமுக கணக்கிட்டு தேர்தல் பணியில் கவனம் செலுத்துகிறாங்க. குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் திமுக கூட்டணி 159 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அதிமுக, பாஜக, பாமக எல்லாம் சேர்த்து 75 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த சூழலில் கடந்த 2021 எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு தோல்வி கிடைச்சதோ அந்த தோல்வி சந்தித்த சட்டமன்ற தொகுதியை சிவப்பு நிறமா திமுக அடையாளம் கண்டிருக்காங்க. இந்த சிவப்பு நிறமா அடையாளம் கண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் அதிகம் கவனம் செலுத்தி தேர்தல் பணியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உட்கட்சி பிரச்சனை எந்தெந்த தொகுதியில் இருக்கோ அந்த தொகுதியுமே சிவப்பு நிறமா அடையாளம் கண்டு அந்த தொகுதியில் திமுக தேர்தல் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தி பணியாற்றுறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆரஞ்சு நிறம் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்காங்க. இந்த ஆரஞ்சு நிறத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கோ அந்த தொகுதியை ஆரஞ்சு நிறமா கணக்கிட்டு அங்கே அதிக அளவில் கவனம் செலுத்தி தேர்தல் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு திமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை இளம் பச்சை நிறமாகவும் நிச்சயமாக 100% வெற்றி அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியை அடர் பச்சை நிறமாகவும் கணக்கிடப்பட்டு திமுக தேர்தல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியா நிர்வாகிகளுடன் 1-to-1 சந்திப்பை நடத்திட்டு இருக்காரு. இதில் இந்த சிவப்பு நிறம் மற்றும் ஆரஞ்சு நிறமாக கணக்கிடப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிய நிர்வாகிகளை கூடுதலாக கவனம் செலுத்தி சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிற நிர்வாகிகளில் ஒரு தேர்தல் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். களத்தில் இந்த இடங்கள்லாம் வெற்றி வாய்ப்பு நிச்சயம் தேவை அப்படிங்கிற பல்வேறு அறிவுறுத்தல்கள் வகுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. தேர்தல் பணியில் இது ஒரு புது வியூகமாகவும் பார்க்கப்படுது. நேரடி தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, RIAC ranked number 17 in India by IIRF.